அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. இது நமது ஈமானையும் உள்ளத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் சோதனை. ஷைத்தான் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடாது என்று நினைப்பான். ஏனென்றால் அவனது சூழ்ச்சிகளை உடைக்கும் உண்மைகள் இதில் உள்ளன. எனவே ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும், குறிப்பாக வளரும் பிள்ளைகளுக்கும் மிக அவசியம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல பயனுள்ள இஸ்லாமிய வழிகாட்டல்களை உடனே பெற நமது இஸ்லாமிக் வேர்ல்டின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்திலும் இணைந்து கொள்ளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. சரி, இப்போது விஷயத்திற்கு வரலாம். சகோதரர்களே, நாம் வாழும் இக்காலத்தில் ஷைத்தான் ஆபாசமான விஷயங்களை மிகச் சாதாரணமாக ஆக்கிவிட்டான். சோஷியல் மீடியா, இன்டர்நெட் என எங்கு பார்த்தாலும் இந்த ஃபித்னா, சோதனை நம்மை சூழ்ந்துள்ளது. இன்று உலக அளவில் மிக பெரும் துறையாக இது வளர்ந்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மூமினையும் இச்சைகளுக்கு அடிமையாக்கி அவனது உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை பற்றிய பயத்தை நீக்குவதுதான். இது எனது தனிப்பட்ட விஷயம், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் ஈமானையும் ஆன்மாவையும் நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பழக்கம் உங்கள் தொழுகையை வெறும் சடங்காக மாற்றிவிடும். பார்வையை பேணுவது இன்று ஒரு பெரும் போராட்டமாகிவிட்டது. ஒரு பெண்ணை கண்ணியமான மனுஷியாக பார்க்க வேண்டிய கண்கள் ஷைத்தானின் தூண்டுதலால் தவறான கண்ணோட்டத்தில்தான் பார்க்க துடிக்கும். இது ஒரு மனிதனை மிருக நிலைக்கு தள்ளிவிடும். ஏன் எனது தொழுகையில் கவனம் இல்லை என்று கேட்பவர்கள், முதலில் உங்கள் கண்கள் எதை பார்க்கின்றன என்பதை சிந்தியுங்கள். நமது வீடுகளுக்குள்ளேயே நமது பிள்ளைகளின் மொபைல் போன்கள் வழியாகவே ஷைத்தான் நுழைந்து விட்டான். இது நமது ஈமானுக்கான ஒரு பெரும் போர். அல்லாஹ் தனது திருமறையில் மும்மின்களின் பண்புகளை பற்றி கூறும்போது, இன்னும் அவர்கள் தங்களது மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களது மனைவிமார்களிடத்திலோ அல்லது தங்களது வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடத்திலோ தவிர நிச்சயமாக அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். இதற்கு அப்பால் எவரேனும் விரும்புவார்களானால் அவர்கள் வரம்பு மீறியவர்களாவார்கள். அல் மும்மினூன் 5:7. இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது என்ன? அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வழியை தவிர வேறு எந்த வகையில் இச்சைகளை தீர்த்து கொண்டாலும் அவர்கள் அல்லாவின் வரம்புகளை மீறியவர்கள். இந்த வரம்பு மீறல் உங்களையே அழிவுக்கு இட்டுச் செல்லும். சமீபத்தில் ஒரு 15 வயது சிறுவன் அனுப்பிய மின்னஞ்சல் என் நெஞ்சையே உலுக்கிவிட்டது. 11 வயதிலிருந்தே இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இப்போது தற்கொலை எண்ணம் வருவதாக அவன் வேதனையோடு எழுதியிருந்தான். இது ஒரு சிறுவனின் கதை மட்டுமல்ல, கோடிக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களின் நிலை இதுதான். இதிலிருந்து மீள நாம் என்ன செய்ய வேண்டும்? தனிமையை தவிர்க்கவும். சைத்தான் உங்களை தனிமையில் இருக்கும்போதுதான் அதிகம் தாக்குவான். பெற்றோரின் கவனிப்பு. உங்கள் வீட்டில் கணினி இருந்தால் அதை அனைவரும் பார்க்கும் பொதுவான இடத்தில் வையுங்கள். ஸ்மார்ட் போன் எச்சரிக்கை. 10-12 வயது சிறுவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் ஸ்மார்ட் போன் கொடுப்பது அவர்களை சிதைக்கும் ஆயுதத்தை கொடுப்பதற்கு சமம். அன்பானவர்களே, சைத்தானின் தந்திரங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள தக்வா, இறையச்சம் அவசியம். நான் பேசுவதால் மட்டும் மாற்றம் வராது. உங்கள் ஈமானை பாதுகாக்க நீங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாவிடம் தௌபா செய்து மீண்டு வாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது ஒருவருக்கு நேர்வழி கிடைக்க காரணமாக அமைந்தால் அதற்கான நற்கூலி உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மறக்காம இஸ்லாமிக் வேர்ல்டின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.